ஹலோ டார்மீஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஸோ இதில் ஏற்கனவே நான் 14 பார்ட் போட்டுட்டேன். பார்க்காதவங்க பார்த்துருங்கடா, அப்போ தான் ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும். ஸோ ஆல்வேஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்குது டாம் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ நான் உங்கள் டாம். அண்ட் தென் இட்ஸ் ஜஸ்ட் அ இமேஜினரி ஸ்டோரி. ஸோ ஆல்வேஸ் டோன்ட் பி அடிக்டட், ஜஸ்ட் என்ஜாய்டா. இன்றைக்கி வந்து தேக்கு கேஃபப் தான். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்ததுமே இந்த பக்கம் காட்டினா தேவும் ஜங்குக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ தயாங் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறான், எனக்கு நீ நீ மட்டும்தான், வேறு யாரும் என் லைஃப்பில் கிடையாது ஜங்குக். அண்ட் தென் நீ யாரை ரொம்ப நம்புறியோ அவங்க யாருமே உண்மையானவங்க கிடையாது. அண்ட் மீ, நான் மட்டும்தானே உனக்கு ட்ரூவாக இருக்கேன். ஸோ உன்னை நினச்சி தினமும் நான் கஷ்டப்படுறேன், அழுவேன் டெய்லியும். அண்ட் தென் நிறைய விஷயம் யோசிக்கிறேன், இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் அது எல்லாமே நடக்குதுடா. எப்படி நீ இவ்வளோ க்ரூவல் ஆகிட்ட ஜங்குக்? ஆனால் நீ இப்படிப்பட்டவன் கிடையாதேடா. உன்னோட குழந்தை தானே அது, உன்ன மாதிரியே தான்டா என் பேபியும் எனக்கு எவ்வளோ முக்கியம். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஜங்குக். எப்பயுமே நம்ம லைஃப்பில் ஒருத்தருக்கே ப்ரியாரிட்டி கொடுக்க முடியாது. அண்ட் தென் நீ இப்போ என்னென்ன வார்த்தைலாம் சொன்னியோ அது என்னோட மூளையில் நிறையல, என் மனசில் நிறைஞ்சிருக்குடா. என் மனசு அவ்வளோ வலிக்குது ஒவ்வொரு நிமிஷமும் அந்த விஷயத்த நினச்சி பார்க்க. மெயினாக நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாங்க ஒரு பக்கம் சொல்லி அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த பக்கம் ஜங்குக், இங்கே பாருதே, தயவு செஞ்சு அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணாத. ஸோ ஸ்டாப் இட், இதெல்லாம் வேண்டாதது. அந்த இன்னொரு விஷயம், இங்கே பாருதே, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. நீ இந்த மாதிரி அழுவுறது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுலாம் வேறு யார்கிட்டையாவது வச்சுக்கோ. அண்ட் லீவ் மீ. இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக் அப்படி தயாங்க கேட்குறான், ஓ சம்மந்தம் இல்லாமல் தான் இப்போது என் வயிற்றில் பேபி இருக்கா? ஏன் ஜங்குக் இந்த மாதிரிலாம் பேசுகிற? உன்னோட பாப்பாடா இது, உன்னோடையது. நீ நான் நம்மளுடைய குழந்தை, ஏன் இப்படி பேசுகிற ஜங்குக்? ப்ளீஸ் ஜங்குக், ட்ரை பண்ணு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு, டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ வேணாலும். பட் தயவு செஞ்சு புரியாத மாதிரி நடிக்காதடா. ஒருத்தவங்க தூங்குற மாதிரி தூங்கினா கூட எழுப்பிடலாம், பட் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே எழுப்ப முடியாது. ஜங்குக் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ்டா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. பேபிக்கு ஃப்யூச்சரில் நீ வேணும், அந்த எனக்கும் நீ வேணும். நீ நான் பேபி ஹாப்பியாக இருக்கலாம். ஜங்குக் தயவு செஞ்சு என் மனசை உடச்சிடாதடா ப்ளீஸ். ஒரு ட்ரூ லவ் ஒன்று விட்டு போயிடுச்சுன்னா அதை என்றைக்குமே திருப்பி வாங்க முடியாது, அது எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும். ஸோ ப்ளீஸ் டைம் கூட எடுத்துக்கூடா, திங்க் பண்ணுடா, உன்னை சுற்றி இருக்கவங்கள அனலைஸ் பண்ணு, யார் எப்படிலாம் இருக்காங்கன்னு பாரு ஜங்குக். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லாத ஜங்குக். பாப்பா பாப்பா இப்போ தான் க்ரோத் ஆகிட்டுருக்கா, அதுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் பேசுனா என்ன ஜங்குக் அர்த்தம்? அந்த ஜங்குக், நீ என்னை வேறு ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்கிறியே, நான் அங்கே போய் வாழ்வேன்னு நினைக்கிறியாடா? உன்னோட நினப்பா மட்டும்தான் இருக்கும். அந்த உடம்பு உயிரில் இருக்கிற வரைக்கும் உன்னோட நினப்பு மட்டும்தான்டா. என் இதயம் துடிக்கிற வரைக்கும் ஜங்குக் கூட பேரை மட்டும்தான் சொல்லும், வேறு யார்கிட்டையும் வேறு யார் பேரையும் சொல்லாது. நான் வேறு யாரை பற்றி யோசிக்கணும்னு அவசியமும் இல்லை எனக்கு. ஜங்குக், ஜியோன் ஜங்குக், ஜியோன் தயாங், இது எழுதப்பட்ட உண்மைடா. ஏன் உனக்கு புரியல ஜங்குக்? ஸ்டில் நான் ஏன் உன்னை இவ்வளோ மேடாக லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, எவ்வளோ மேடாக நான் லவ் பண்ணாலும் உனக்கு புரிய போகிறதில்ல. யார் உன்னை ஃபேக்காக லவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் உன் கண்ணுக்கு தெரிவாங்க. எவ்ரி டைம் நான் பார்த்துட்டேன்டா, எனக்கு தெரிஞ்சிச்சு நீ எப்படின்னு. பட் இருந்தாலும் என் மனசு தாங்க மாட்டுதே, உன்னையே கேட்குது, என்னால் முடியலை ஜங்குக். அண்ட் தென் ஈவன் உனக்காக நான் எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். பட் நீ என்னோட லிட்டில் ஹாப்பினஸை கேட்குற. இங்கே பாரு ஜங்குக், நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான். இதை ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க, இந்த யூனிவர்ஸ் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சுருக்கு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம நல்லபடியாக கண்டினியூ பண்ணலாம். தயவு செஞ்சு பிரியலாம் வேணாம் ஜங்குக். எனக்கு நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது ஜங்குக்,
ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜங்குக் திரும்பி தாங்க பார்த்து, ஓ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்டா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் நீ எதுக்கு வரேன்னு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணும் கேளு அப்படின்னு அப்படியே நிற்கிறான் தயாங். ஸோ தாங்க்கு ஒன்றுமே புரியல. ஸோ தாங் ஜேகே பார்த்து, என்ன அமௌண்ட், என்ன கேட்குற, எனக்கு புரியல ஜேகே அப்படின்றான். ஸோ ஜேகே நேராக போயிட்டு ஒரு கபோர்டை திறந்து அவனோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு செக்கை கிழிக்கிறான். கிழிச்சு இந்த பக்கம் பிளாங்காக எடுத்து தேங்கிட்ட கொடுக்குறான். உனக்கு எவ்வளோ வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ தேங். ஸோ நீயும் குழந்தையும் செட்டில் ஆகிடுங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. அண்ட் தென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுறான். இந்த பேப்பரில் சைன் போட்டுரு. எதுக்கு ஜங்குக், உனக்கும் இந்த வீட்டுக்கும் எனக்கும் இந்த குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடு. என்ன ஜங்குக் பண்ணுற, இது உன்னோட குழந்தைடா, இது உன்னோடையது, ஏன் இப்படிலாம் பேசுகிற ஜங்குக். தயாங் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இது ஒன்றும் என் குழந்தை இல்லை, பேருக்கு பேர் என்னோடய குழந்தை, என்னோடய குழந்தைனா என்னோடய குழந்தைய ஆகிடுமா. ஸோ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ரேடிஷாக பண்ணாமல் சைன் போடு. முடியாதுன்னு சொன்னேன், என்ன ஜங்குக் பண்ணுவேன். ஓ முடியாதுன்னு சொல்வியா, அண்ட் தென் முடியாதுன்னா டைவர்ஸில் சைன் போடு. இதில் சைன் போட்டியன்னா நீ எங்கேயாவது போய் இருக்கவாத முடியும். பட் டைவர்ஸில் சைன் போட்டு எனக்கு மொத்தமாக கொடுத்துட்டு போயிடு. உன்னை லைஃப் லாங் நான் பார்க்கவே கூடாது. ஜங்குக் என்ன பேசுகிறேன், என்னால் டைவர்ஸ்லேயும் சைன் போட முடியாது, இதெல்லாம் சைன் போட முடியாதுடா. ஏன்னா எனக்கு நீயும் வேணும், என்னோடய பேபியும் வேணும்டா, ஏன் இப்படி பண்ணுறேன். ஓ பேபி வேணும்னா அப்போ வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு ஒன்று தேங்க அப்படி ஸ்டக்காகி நிற்கிறான். ஏன்னா ஜேகேயோட வாயிலேருந்து இந்த வார்த்தையை எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஸோ ஜேகே அப்படி தாங்க பார்த்து வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ என்ன பேசுகிற ஜேகே, எனக்கு நான் எங்கே போவேன், டைம் என்னாச்சுன்னு பார்த்தியா, அந்த எனக்கு ஆன்ட்டி அங்கிள் கூட வெளியூரில் இருக்காங்கடா, அங்கிள் எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு தெரியும்ல, என்ன பேசுகிற நீ, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா என்னாவும். ஜங்குக் ப்ளீஸ்டா ப்ளீஸ், இங்கே பாரு, நீ நீ ரொம்ப கோவமாக இருக்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பேசுகிறேன். இங்கே பாரு, உட்காரு, தண்ணி குடி, ரிலாக்ஸ் பண்ணு, இதெல்லாம் சரியாயிடும். தயாங் இதெல்லாம் பண்ண வேண்டியது நீ தான்டா, பைத்தியக்கார மாதிரி சொன்னதே சொல்லிகிட்ருக்க. நான் தான் சொல்கிறேன்ல. ஸோ மார்னிங் ரெடியாக இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாம், பேபியை அபார்ட் பண்ணிடு. வேணாம் இல்லை இல்லை ஜங்கு, நான் பண்ண மாட்டேன், நான் என் குழந்தைய கொல்ல மாட்டேன், அதுவும் உன் சுயநலத்துக்காக என்றைக்குமே நான் பண்ண மாட்டேன். இது ஜஸ்ட் ஒரு சின்ன விதை மாதிரிடா, அந்த மாதிரி குழந்தைய கொல்ல சொல்கிறேன், உனக்கு கீவே இருக்குமே இல்லையா ஜங்கு. இல்லை தயம் இல்லை. ஸோ உனக்கு உன் குழந்தை தான் முக்கியம், உன் குழந்தை தான் வேணும்னா சைன் போடு, சைன் போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்னா இந்த பக்கம் எவ்வளோ தாங்க சொல்கிறான். ஜக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு ஜக்கி, இங்கே பாரு, பேபி நம்ம லைஃப்பில் கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷன்டா, அதை போய் கொல்ல சொல்கிறேன். இங்கே பாரு ஜக்கி, இன்னும் நிறைய பேர் பேபி எல்லாமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துமா இந்த மாதிரி பேசுகிற ஜக்கி. தயாங் எனக்கு கெமிஸ்ட்ரி மேம் தான், அவங்கள தான் நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன், எனக்கு உண்மை லவ்வே இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ திரும்ப திரும்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணால் எப்படி லவ் வரும், கன்ஃபார்ம் வராது. அந்த உனக்கு நல்ல பையனாக பார்த்து டப்புன்னு ஜனுக்கு கணத்துல ஒரு அறை விழுது. ஸோ இந்த பக்கம் தயாங் சொல்லாது, அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணாத ஜக்கே, நான் என் லைஃப்பில் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன இந்த வீட்டை விட்டு நான் போயிடணும் அவ்வளோதானே, நான் போகிறேன். என் குழந்தைக்கு இந்த மாதிரி கேவலமான ஒரு தகப்பனோட பேர் தேவையே இல்லைடா. என்னை எப்படி சொல்லலாம், நான் உன் ஹஸ்பண்ட்ரா, ஸ்டில் உன் ஹஸ்பண்டாக தான் இருக்கேன், என்னை வேற ஒருத்தவங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவேன் எப்படி உன்னால் சொல்ல முடியுது ஜெகே, எப்படி, எனக்கு ஒன்றும் புரியலடா. ஆனால் உன்னோட மனசு கல்லாக இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியுது. அதை ஒரு ஹார்ட்லெஸ்ஸான பர்சனை எப்பயுமே நல்லா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த ஜங்குக் நீயா திருநாதான் உண்டு. ஸோ உனக்கு சைன் தானே பண்ணணும், நான் பண்ணுறேன். பட் எனக்கு வீட்டை விட்டு போகிறதுக்கு ஒரு 3 days டைம் கொடு ஜங்குக். எதுக்கு 3 days, நான் அதுக்குள்ளே எங்கேயாவது ஏதாச்சும் வீடு இல்லைனா எங்கேயாவது நான் பார்த்துட்டு போயிடுறேன் ஜங்குக். ஓ உன் டிசிஷன் தான் தாங்குது, ஸோ நான் அதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கோவமாக கதவு சாத்திட்டு வெளியே கிளம்பிடுறான். ஸோ தாங்க அப்படியே நீலோன் போட்டு செம்மையாக அழுகுறான். ஏன்னா அவனுக்கு இருக்கவே பிடிக்கல, அவனுக்கு இருந்த ஒரே ஹோப் இது தான், கன்ஃபார்ம் ஜேகே மாறுவான் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள். பட் அந்த ஒரு நாள் வரவே இல்லை. தயாங் எந்த நிலமையில் இருக்கான்னு அவனுக்கே தெரியும். ஸோ இந்த டைமில் அவனால்
எந்த விஷயத்தையும் கண்ட்ரோலும் பண்ண முடியல. யாரையும் ஃபோர்ஸும் பண்ண முடியாதுல்ல, இதை அவங்க செய்யணும் இதை அவங்க பண்ணணும்னு. அதே மாதிரி தான் தயங்கம் உட்காந்துட்ருக்கான். நேனா ஃபோன் எடுத்து ஆன்ட்டிக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ ஆன்ட்டியும் ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ தயாங், சொல்லுப்பா, எப்படி இருக்க தயாங்? எப்படி உன்னோட ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருக்காங்க தயாங்? நல்லா தான் இருக்காங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி அங்கிள் எப்படி இருக்காரு? அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன், அப்படியே திரும்புகிறாங்க ஆன்ட்டி. ஸோ அங்கிள் ரொம்ப சிவியராக இருக்கார், பட் இருந்தாலும் தாங்கிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி கை காட்டுறாரு. இருக்காருப்பா. ஷே ஆன்ட்டி நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஆன்ட்டி அங்கிளும் கிட்டே பேசணுமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் தாங்கும் சரி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கொடுத்ததுமே ஃபோன் கால் அங்கிள் வாங்கி, ஹலோ தயாங், சொல்லுங்கள் அங்கிள், எப்படி இருக்கீங்க? அப்பான்னு கூப்பிடேன்ப்பா. என்னாச்சு, ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு வாயிலே நான் அப்பான்னு கூப்பிடணும், அதை நான் கொஞ்சம் கேட்கணும், ப்ளீஸ் கூப்பிடு தயாங். சரிப்பா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் தயாங். சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள்? நானும் சாப்பிட்டேன். தயாங் உடம்ப பார்த்துக்கோப்பா, ஹாப்பியாக இரு சங்கு கூட. அந்த கொஞ்சம் எனக்காக ஒரு உதவி பண்ணுறியா? என்னப்பா? எனக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது. எப்பயுமே நீ ஒரு மெலடி சாங் பாடுவல, அந்த சாங்கை மட்டும் எனக்காக கொஞ்சம் பாடுறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னுமே தயாங் பாடுறான். ஸோ அந்த சாங் ரொம்ப மெலடியாக இருக்குது. அந்த சாங்கோட லிரிக்ஸ்லேயே தெரியுது தயாங் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கான், வலியை அனுபவிச்சிட்ருக்கான்னு. ஸோ அவங்க அங்கிளை அப்படியே கண்ணை மூடிட்டு, தயாங் ஐ லவ் யூப்பா, எப்பயுமே ஹாப்பியாக இரு, அங்கிள் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாரு. ஸோ ஆன்ட்டி பார்க்குறாங்க. அந்த ஹார்ட் பீட்டில் போகல, அந்த இதுவும் அப்படியே ப்ளைனாக காட்டுது. ஸோ அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி. ஆன்ட்டி அப்படியே அங்கிளோட கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஸோ தயாங், ஆன்ட்டி என்னாச்சு அப்படின்றாங்க. ஸோ ஆன்ட்டி சொல்கிறாங்க, தயாங் உன்னோட அங்கிள் நம்ம எல்லோரையும் விட்டுட்டு போயிட்டாருப்பா அப்படின்னோடனே தயாங் இன்னும் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. ஸோ அப்படியே கண்ணை மூடுறான். இயர்ஸாக கொடுத்தது அவனால் இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கவே முடியல. இப்போ அவன் கிளம்பி போனான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ தயாங் பார்க்குறான், ஜேகே வெளியே வேறு போயிருக்கான். ஸோ ஜேகேக்கு மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணுறான், பட் ஜேகே ஃபோன் எடுத்த மாதிரியே தெரியல. தயாங் அப்படியே உட்காந்து அழுவுறான், ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ஓகேடா, நான் இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஆர்மீஸ் வரப்போகிற 28, ஸோ கொஞ்சம் ஸ்பெஷல் டே, யாருக்கும் ஞாபகம் இருந்தால் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், பாய், லவ் யூடா ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, பாய்.